முள்ளிவாய்க்கால் அக்கினி வேள்வியில் ஆகுதியாகிய தமிழினத்தின் காவல் தெய்வ மரபுகளையும் உதிரத்தின் உறவாகி வாழ்த்து வடிந்த இனத்தின் உறவுகளையும் ஒருவனும் நினைந்து அகவிழுத்தும் செய்வோம். நேரம் 10:31. ஆண்டுகள் பல கடந்தாலும் மறக்க முடியா மரபுகளா முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குறாங்க. வணக்கம். இன்றைக்கு நான் நிற்கிற இடம் வந்து முள்ளிவாய்க்கால் மண். அங்கே தான் நிற்கிறேன். பல இரத்தங்களாலையும் பல கண்ணீராலையும் உடல் பாகங்களாலையும் சுமந்த இந்த முள்ளிவாய்க்கால் மண். இன்றைக்கு மே 18 தமிழின அழிப்பு நாள். வந்தீங்கன்னா தமிழின அழிப்பு நாள் நிகழ்வு வந்து மிக சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா அப்படி பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு சோகமான நாள். தமிழின வரலாற்றிலே மறக்க முடியாததும் மன்னிக்க முடியாத ஒரு நாள் தான் இன்றைய நாள். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். எனக்கு பின்னுக்கு கொடுக்குறது தான் முள்ளிவாய்க்கால் மண். இரத்தங்களையும் சதைகளையும் உடல் பாகங்களையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் சுமந்த ஒரு பூமி தாய் இந்த இடம் முள்ளிவாய்க்கால் மண். அப்படியே நாங்கள் உள்ளே போய்ட்டு மீதியெல்லாம் பார்க்கலாம். பாருங்க, இறங்கி மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா பேனர் வச்சுருக்காங்க. இந்த பேனர் எல்லாமே ஒரு இன அழிப்பின் அடையாளம். நடந்த சம்பவங்களை வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இப்படி தான் வந்து குண்டுகளை போட்டு தமிழ் மக்களை வந்து அழித்த காட்சிகள் தான் இது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே தமிழ் மக்களை வந்து குண்டுகளை போட்டு அழித்த காட்சிகள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் சிங்கள இராணுவம் வந்து குண்டுகளை போட்டு தமிழ் இனத்தையே அழித்தது. தமிழ் இன அழிப்பு நாள் மே 18. பாருங்கள், கொத்து கொத்தாக வந்து இறந்து கிடக்குறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு வாகனம் வீடு குண்டுகள் வீடுகளுக்கு மேலே போட்டது. வீடுகளுக்கு மேலே குண்டு போட்டது. இதில் அந்த முள் கம்பி இதெல்லாம் இருந்தது. மகள் அப்பா இறந்து கிடக்கிறது, அம்மாவும் மகனும் இறக்கிறது, சின்ன குழந்தைகள். பாருங்கள், கடைசி டைமில் வாகனங்கள் எல்லாம் பற்றி எரிது, புகை மூட்டம், புகை மண்டலம், குண்டு மழை பொழிந்த இடம். இதெல்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குறாங்கன்ட்டு. பாருங்கள், தலையிலெல்லாம் குண்டு பட்டு ஒரு சதையெல்லாம் வெளியில் வந்து போயிருக்கு. உயிரை பிடித்தபடி ஒன்று முள்ளிவாய்க்கால் மற்றும் வந்தோம். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள். முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அன்று எரிகணை வீச்சுக்குள்ளும் வான்வழி தாக்குதலுக்குள்ளும் சன்ன மலைக்குள்ளும் கொத்து கொத்தாய் செத்து விழுந்தோம். செங்குருதி கடலில் மிதந்தோம். முகவரி தொலைத்து முகங்களை அறுத்து குற்றுகிறாய் புதையுண்ட எங்கள் பாசத்தின் பிணைப்புக்கள் இங்கேதான் உயிரற்ற உடலாகி மண்ணுள்ளே மாண்டு போனார்கள். அவர் புதையுண்ட மண் மீது சத்தியம் செய்திடவே நித்தமும் அவர் நினைவுகளை சுமந்தபடி வணக்கம் செலுத்த வந்துள்ளோம். வாருங்கள் உறவுகளே, உங்கள் பாதங்களை மெதுவாக பதியுங்கள்.
வேள்வியில் ஆகுதியாகிய தமிழினத்தின் காவல் தெய்வ மரபுகளையும் உதினத்தின் உறவாகி வாழ்ந்து வடிந்த இனத்தின் உறவுகளையும் ஒருவனும் நினைந்து அகவணக்கம் செய்தேன். நேரம் 10:31. ஆண்டுகள் பல கடந்தாலும் மறக்க முடியா மரபர்களாய் களமாடி விதையாடியவர்களையும் தீராத வலிகள் சுமந்து கொத்து கொத்தாக கொன்றுணிக்கப்பட்ட பாச உறவுகளையும் நினைவேந்தி இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும். சம நேரத்தில் உறவுகள் தத்தமது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். நீதி தேவதையே உன் தராசம் உள்ளங்கே முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஓர் அணி சேர்ந்து நின்றபடி நீதி கேட்டு கந்த கவழ்வியில் குளித்ததும் கரங்கள் உரிமைக்காய் உயர்கின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியின் முன் இப்போது மதகுருமார்கள் மலரங்கி செய்வார்கள். அந்த ரணங்களில் வலிகள் இன்றும் உம்மை வதைக்கின்றன. உலகம் பரவிய தமிழினத்தின் அடையாளங்கள் பல புதைந்து போன முள்ளிவாய்க்கால் மண்ணுள்ளே மாண்டு போன சொந்தங்களுக்காய் நெஞ்சு கிடக்கும் இதயங்களோடு உம்முன் எழுந்து நிற்கும் நெருவி துடித்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அணி சேர்ந்திருக்கும் அனைவரும் இப்போதும் மலர்களால் வணக்கம் செய்வோம்.
போங்கண்ணா. கப்பல் எரிக்கிறாங்க. வாங்க 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 கண்டுபிடிக்க வாங்க அண்ணா ஒரு கால் சைடு அங்கிட்டு அண்ணா எப்படியா எந்த கப்பு தாங்க என்ன கூட்டம். முடிஞ்சு வெளியில் வரோம். சரியான கூட்டம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி.